3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த 3வது ப்ரோமோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, ராணிய ராஜா சைடுல இருக்க எல்லாருமே கலாய்ச்சு தள்ளியிருக்காங்க. அதுதான் அந்த ப்ரோமோ. என்ன அந்த ப்ரோமோல கலாய்க்கிறதுக்கான மெயின் ரீசனா இருந்துச்சு அப்படின்னா, செங்கோல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ராணி அவர்கள் குச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து பார்த்துட்டீங்கன்னா, ராஜாவோட படைத்தளபதி வந்து சொல்லியிருக்காங்க. என்னங்க ஐயகோ! இது கூட தெரியாம நீனா வந்து பார்த்துட்டீங்கன்னா, ராணியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து தீபக் அவர்கள் கலாய்க்கிறாரு. படைத்தளபதியா இருக்கக்கூடியவரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு ராணி சைடு இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, ராணிக்கு சைடு இருக்க படைத்தளபதியா இருக்கிற மஞ்சரி அவர்கள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைடுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட படைத்தளபதிக்கான வேலையை கரெக்டா செய்றாங்க. நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறீங்க. எங்களோட நாட்டோட அமைதியை சீர்குலைக்கிறீங்க. எங்க நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கேவலமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அவர்கள் அவங்களோட தரப்பு வாதத்த வச்சிருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கிற மக்களா இருக்கக்கூடிய நம்ம செப்ரி அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, சும்மா வந்து பொளந்து எடுத்திருக்காரு. நல்ல ராணி, நல்ல படைத்தளபதி, நல்ல மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காரு. இதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரிவீட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணினா எவ்வளவு கம்பீரமா பேசணும்னா, அழுகுற அழுகுற தொனியிலே தான் அவங்க பேசுறது இருக்கு. நீங்க கலாய்க்கவே இல்லையா? காலையில இருந்து கலாய்க்கவே இல்லையா? இப்போ கூட நீங்க கலாய்க்கிறீங்க பாரு. எங்கள என்னமோ சொல்றீங்க. நீங்க தான் காலையில இருந்து கலாய்ச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து ஒரு அழுகுற தொனியில ஒரு பவ்யமா பம்பி போட்டு பேசுறாங்க. ஸோ அதுக்கு தான் சொன்னுச்சு சாச்சனாவ ராணியா போட்டிருக்க கூடாது. நல்லா ஒரு கம்பீரமா இருக்கிற அவங்கள வந்து போட்டிருக்கணும். ஸோ அவங்க ராணிக்கு வந்து கூடவே இருக்கிற நம்ம சௌந்தர்யா அவர்கள் அவங்களோட வாதத்த வைக்கிறாங்க. ஏதோ தெரியாம தப்பா சொல்லிட்டாங்க செங்கோல வந்து குச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் இந்த அளவுக்கு நீங்க பேசலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தான் இந்த அளவுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க ராஜா சைடு இருக்கிற படைத்தளபதி அங்க உள்ள ஆட்கள் எல்லாருமே. ஸோ இதை வந்து பார்க்கும்போது வந்து ஷாஜனா வந்து என்னடா டேய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்பல தான் தெரியுது. இன்னொன்று வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நெறைய பேர் வந்து ஷாஜனா வந்து வேஸ்ட்டுப்பா. அவன வந்து எதுக்குப்பா உள்ள கொண்டாந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்க டைம்ல, இதுல இருந்து ஒரே ஒரு கமெண்ட் தான் சொல்ல தோணுது. சாச்சனா தேவி கிடையாது ராணி. காஞ்சனா பாவி அப்படிங்கிறாப்புல தான் சொல்ல தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ராணியோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரியணை ஏறப்போறது என்னமோ ராஜாவா தான் இருப்பாரு. அது ராணா அவர்களா தான் இருப்பாரு. என்னதான் இருந்தாலும் படைத்தளபதியா இருக்க தீபக், மஞ்சரி செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ராஜாவா இருக்கக்கூடிய ராணாவும், ராணியா இருக்கக்கூடிய நம்ம சாச்சனாவும் வந்து செய்யல அப்படிங்கிறாப்புல தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.